தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆண்டவர் வந்திருக்கிறார், கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். எழு ஒளி வீசு, ஏனெனில் உன் ஒளி தோன்றியுள்ளது. எசையா இறை வார்த்தை சொல்வது போல ஆண்டவரின் ஒளி தோன்றி இருக்கிறது. நாம் எழுவோம், ஒளி வீசுவோம். அவர் எனக்காக பிறந்திருக்கிறார் என்றால் நான் தானே மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருங்க, கவலையெல்லாம் மாறுது. மகிழ்ச்சியா இருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. மகிழ்ச்சியா இருங்க, ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பு எப்பேற்பட்டது தியானிப்போம் நண்பர்களே. நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பிலே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களை தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. பிரியமான அன்பு பிள்ளைகளை, வளமையான இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் என்ன கிறிஸ்துமஸ், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? மாளிகையெல்லாம் குடியில் வைத்திருப்பார்கள், பெரிய பெரிய மால்ல பெரிய மாளிகையெல்லாம் குடியில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் சொல்ற செய்தி மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இந்த கிறிஸ்து யார்? மனுஷர்கள் பெரும்பாலும் பிறப்பு வாழ்வதற்காக, சாதிப்பதற்காக. இந்த கிறிஸ்து பிறந்ததே மரிப்பதற்காக. A child born to die. இந்த குழந்தை இந்த மானிட குலத்திலே இந்த ஒரே குழந்தை தான் மரிப்பதற்காக பிறந்தது. எல்லாருமே சாக போறோம். ஆனால் இந்த ஒரு குழந்தை உடைய நிலையே சாவதற்காக, துன்பப்படுவதற்காக, அடிபடுவதற்காக, சிலுவை மரணத்திற்காக பிறந்தவர் தான் கிறிஸ்து. நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த குழந்தை வரும்போதே தெரியும் இந்த குழந்தை துன்பப்பட்டு இறக்கப் போகிறது, இந்த மனிதருக்காக மரிக்கப் போகிறது என்று. எனவே மரிப்பதற்காக பிறந்த குழந்தை. அந்த திருக்குடும்பத்தை அப்படியே பார்ப்போமே. அன்னை மரியாள். யார் அன்னை மரியாள்? அன்னை மரியாள் தன்னுடைய பிரசவத்தை தானே பார்த்தவள் அன்னை மரியாள். அம்மா என்ன வயசு இருக்கும்? அம்மாவுக்கு பிறக்கிற பொழுது, குழந்தை பிறக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது என்ன வயது இருக்கும்? 13, 14. அங்கு மாட்டு தொழுத்தில் யார் இருந்தார்கள்? சூசியவர் மட்டும் தான் இருந்தார். மாதா சூசியவர் 2 பேர் தான். ஆக அம்மா தன் பிரசவத்தை தானே பார்த்திருப்பா. பிரசவனால எவ்வளவு வலி என்று குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும். அதுல மருத்துவம் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு 13, 14 வயது சிறுமி தன்னுடைய பிரசவத்தை தானே பார்க்கிறார். எவ்வளவு கொடுமை பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு கொண்டாடுறமே கிறிஸ்துமஸ், மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிறோமே. அந்த இரவு மிக கொடுமையான இரவாக இருந்தது. அந்த இரவு வலி நிறைந்த இரவாக இருந்தது. அந்த இரவு ஒரு சிறுமி வலியால் துடித்த ஒரு இரவாக இருந்தது. அதுதான் தாய்மரியா. அதனாலதான் அம்மா விண்ணக்க மன்னக ராணி. ஏன் அம்மாவை ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறார்? புனிதருக்கு மேலான நிலையை அன்னை மரியாவுக்கு தந்திருக்கிறார் கடவுள் என்றால் ஆண்டவருக்காக அப்படி தம்மை கொடுத்தார் தாய். இமாக்குலேட் கன்செப்ஷன். நாமே அமலவர்ப்பை சொன்னார்கள், நானே அமலவர்ப்பை ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை பாருங்க, அந்த பிரசவ வலி ஒரு கொடுமையான ஒரு மாட்டு தொழுவத்தில். சூசையப்பர் நேர்மையாளர். திருக்குடும்பத்தில் 2வது சூசையப்பர் நேர்மையாளர், தோராவை பின்பற்றியவர், நேர்மையாளர் என்று பெயர் பெற்றவர். ஆனா வீடை தட்டுறாரு. யாருக்காக? தன் மனைவிக்காக. ஒவ்வொரு வீட்டும் தட்டுகிறார். பிரசவத்துக்கு இடம் இல்லை, யாராவது வீடு கொடுப்பார்கள், ஒவ்வொரு வீட்டையும் தட்டுகிறார். யாருமே திறக்கல. திறந்தவர்கள் அவருக்கு இடம் கொடுக்கல. ஏனென்றால் அவர் ரொம்ப ஏழையா இருந்திருப்பார், பயணம் செய்து வந்திருக்கிறார், களைத்து போயிருப்பார். போட்டோல பார்க்கிறோமே சூசையப்பர் சிறுபங்கள், சூசையப்பர் புகைப்படம், அப்படியே அவர் இருந்திருக்க மாட்டார் நிச்சயமாக. அவர் களைத்து போய் தன் மனைவிக்காக வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிற ஒரு ஏழை. இவளுக்கு ஏன் கொடுக்கணும், இவரையா நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடணும்? யாருமே கூப்பிடல. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அனுமதித்தது, வீட்டில் அல்ல, மாட்டு தொழுவத்தில். தன்னுடைய குழந்தை, வளர்ப்பு குழந்தை தான், ஆனா தன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார். குழந்தை பெறுகிற தருணம் எப்படி இருந்திருக்கும்? மாட்டு தொழுவம் குழந்தை பெறுவதற்கு தகுதியற்ற இடம். கொசு இருக்கும், ஈ இருக்கும், மற்ற புழுக்கள் இருக்கும். அது மத்தியில அந்த பிறந்த குழந்தையை வைக்கிறார்கள். ஒரு புதிய ட்ரெஸ்ஸை கூட அந்த குழந்தைக்கு நம்ம போட மாட்டோம். புதுசாக வீட்டில் பிறந்த குழந்தைய அதை அலசிட்டு தான் போடுவோம் அல்லவா?
ஆனால் மாட்டுத் தொழுவத்திலே அந்த அழுக்குகள் மத்தியிலே பாலன் பிறக்கிறான். யார் இந்த இயேசு கிறிஸ்து? அந்த பிறந்த குழந்தை யார்? திருக்குடும்பத்தில் 3வது ஆள் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்துடைய ராஜா. நான் பிறக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த குடில் தான், ஓரங்கட்டப்பட்ட அந்த குடில் தான் இன்றைக்கு மாளிகையில் இருக்கிறது. பெரிய மால்ல கொட்டாய் போட்டு இயேசு குடியில இயேசு பிறப்பை சித்தரித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய மால்ல குடில் போட்டு சித்தரிக்கிறார்கள். எங்கெல்லாம் இந்த உலகத்திலே செல்வ செழிப்பு இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு குடில்கள் இருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் இன்று குடிலால் அலங்கரித்திருப்பார்கள். ஆனால் இந்த குடில் அன்றைக்கு இடம் கிடைக்காத ஒரு இடமாக இருந்தது. இந்த குடில் அன்றைக்கு இயேசுக்கு இடம் கொடுத்த ஒரு இடமாக இருந்தது. அன்றைக்கு இயேசுக்கு இடம் கிடைக்கல மாளிகையில, ஏன் வீட்டில் கிடைக்கல, ஆனால் இன்றைக்கு மாளிகையில் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதுபோல இந்த பிறப்பு உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. நீ உயர்த்தப்படுவாய், நீ மாளிகையிலே இருப்பாய், உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும், நீ அபிஷேகமாய் இருப்பாய். எனவே நன்றி அப்பான்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுக்காய் பிறந்திருக்கிறேன், எங்களுக்காய் வலிகளை தாங்க பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக இன்னல்கள், பல இன்னல்களை தாய்மரியாம் சூசேப்பரும் தாங்கினார்களே. நன்றி ஆண்டவரே, பிறப்புக்கு நன்றி அப்பா. ஆமது ஒளியை பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் என்னவெல்லாம் கவலைகள் இருந்தார்களோ, பிள்ளைகள் கட்டுகளோடு இந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் பார்த்தார்களோ, என்னெல்லாம் வலி வேதனைகளோடு ஜெபித்தார்களோ, வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக, இறைவனமை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கிருபையை அறுவடை செய்வோமாக, இறை கிருபையில சாட்சியமாக இருப்போமாக. வல்லமையான அந்த கிறிஸ்து பிறப்பு ஆசீர்வாதத்தை பெற தலைவணங்கி இறைவனிடம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் வந்திருக்கிறார், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். இந்த விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை யாருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். டேக் கேர். ஹாப்பி கிறிஸ்மஸ்.